வணக்கம். ரஜினி சார் இப்போ பேசுனது வேட்டையன் படத்தோட பாடல் ரிலீஸ்ல 44 நிமிஷம் பேசினாரு. இதை பற்றி நான் பார்த்தேன். இதில் என்னோட கருத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது நிச்சயம் எல்லா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருக்கும். அவர் சொன்ன சாயலை வச்சுக்கிட்டு அதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட பகிரும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேட்டையன் படத்தோட ரிலீஸை பற்றி பேசும்போது அமிதாப் பச்சனோட வரலாறை பற்றி சொன்னார். அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்தார், தனியாக போனார், சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயிச்சார். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு தோல்வி ஒன்று கண்டார். 64 வயசில் ஒரு தோல்வி ஒன்று கண்டார். ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து தோல்வியை கண்டார். அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் மறுபடி அந்த காசெல்லாம் சம்பாரிச்சு அதே இடத்துல 3 வீடு, அதாவது அவரோட வீடு 64 வயசுல அவரோட வீடை சொத்தை கொடுக்குற நிலைமைக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 வருஷத்துக்கு கழிச்சு நடிக்க போறோம்னு சொல்லிட்டு 1 வருஷத்துல நடிக்க வரேன்னு சொல்லி நடிக்க ஒரு 3 வருஷத்துல அதே இடத்துல 3 வீடு வாங்கிட்டாரு. அப்படி அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ரஜினி சாரை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்டர் யானவேல் ராஜா வேற ஒரு கோணத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ரஜினி சார் ஒரு கழுதை தான். இந்த கழுதையை எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் நடிக்க வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவரே அவரோட வாயிலிருந்து சொல்லிட்டு இருந்தார். நம்மளோட கேள்விகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரஜினி அப்படிங்கிறவரு ஒரு மாசான ஹீரோ. இப்போ இந்த மாசான ஹீரோ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 கோடி 300 கோடி இந்த மாதிரி சம்பளம் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமாவில் இருக்கவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிச்சைக்காரன் 2ன்னு சொல்லி விஜய் ஆண்டனியோட படம் ஒன்று வந்துச்சு. இந்த படத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ்வளவு கோடி சம்பாரிச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும், அதுக்கு மேலே இவ்வளோ காசை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ஏன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பிச்சைக்காரன் 2 படத்தில் விஜய் ஆண்டனி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஒரு விஷயத்த. அதே மாதிரி சிரஞ்சீவி, இப்போ இந்த பவன் கல்யாண் சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திர பிரதேஷோட டெப்டி சிஎம், இவரோட அண்ணன் சிரஞ்சீவி சொல்லுவார், நம்மக்கிட்ட இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்களே, இவ்வளவு பணம் கொடுத்துருக்க ரசிகர்களுக்கு நம்ம பீரோவை திறந்தா எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி நம்ம கொள்ளுப்பேரம் வந்தால் கூட கவுண்ட் பண்ண முடியாத அளவு பணம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பண்ணி இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலேயே இருந்துகிட்டு இருப்போம். எப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தார். ரஜினி சார் சின்ன வயசில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினி சார் ஃபியூச்சரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிப்பார், அது மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தேன். எம்ப்ளாய்மெண்ட் வரலை. ஆனால் 2022 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிஹெச்எல் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் ட்ரைனிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் ரஜினி சாருக்கு எனக்கு இருக்க ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டுன்னு பாருங்களேன். அது எப்படி ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ட்ரைனிங் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பாரத் ஹெவி எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கோட ஒரு சப்கான் கம்பெனியில் ஒரு ட்ரைனிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்க ஏகப்பட்ட டக்டிங்கு, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபீமு, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அது ப்ரொடக்ஷன் சேஃப்டி குவாலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறோம். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட கிராமத்துக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் வர்றதுக்கு யூஸ் ஆகுது. எனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 ரூபா சம்பளம். இந்த 1500 ரூபா, அதாவது ரஜினி சார் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லியிருக்காருல்ல, அதே மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எனக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் போது தெரியும். அந்த 1500 ரூபாவில் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாடகை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300 ரூபா வரும். சேர்ந்துருக்கனால 300 ரூபா வரும். சாப்பாடு எனக்கு எவ்வளோ செலவு வரும்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு செலவு மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு மெஸ்ஸில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பாடு செலவு மட்டும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2000 ரூபா கிட்ட வந்துடும். அதை நான் கம்மி பண்ணி என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 600 ரூபா 700 ரூபாய்க்கு நான் சாப்பாடு செலவு பண்ணுறது பார்த்துப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மத்தியானம் ஒரு வாட்டி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதிகமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்லிமிட்டெட் மீல்ஸ் போடுவாங்க அந்த இதில் அதில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் தண்ணியை குடிச்சிக்கிட்டு அங்கே போய் வேலை பார்த்து
அதில் வந்து இன்ஜினியராக வேலை பார்க்குறது ஒரு பெருமை. அந்த வேலை பார்த்து இது மூலிமா நம்ம வந்து சாப்பாடையும் வந்து நம்ம சரி கட்டிடணும், இந்த இதையும் சரி கட்டிடணும். அது இல்லாமல் போக வர டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த பஸ்ஸு, இப்போ பப்ளிக் பஸ்ஸை தான் எடுத்துகிட்டு போக முடியும். இது போக வர என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ரூபா செலவாகும். அதுவே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 130 ரூபா கிட்ட செலவு வந்துடும் அப்போதைக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 1500 நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த ரொம்ப கஷ்டப்படும் போது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இந்த மக்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற டக்டிங் இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்ஜினியர் ட்ரைனிங்காக இருக்கனால எனக்கு வந்து 1500 தான் கொடுக்குறோம். ப்ரொஃபஷனலாக இருந்தாலே ஒரு 8000 இல்லை 10,000 தான் கிடைக்க போகுது அந்த காலத்தில். 2002ங்க, இன்னும் 22 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோன்னு தெரியல. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா அந்த வெயிலெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு 50 ரூபாயை மிச்சம் பண்ணும். 50 ரூபா இல்லை 30 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிச்சம் பண்ணும். யார்ட்டையும் கடன் வாங்குற பழக்கம் எனக்கு எப்பயுமே கிடையவே கிடையாது. சொந்த உழைப்பில் தான் வாழணும் அப்படிங்கிறதுல இது பண்ணிட்டு இருப்பேன். இந்த 50 ரூபா மிச்சம் பண்ணுறதுல என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏசி, ஏர்கான், குளிர் சாதனம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வெயிலில் நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப என்னன்னு கேட்டிங்கன்னா மன நொந்து போயிடும். அந்த குளிர் சாதன பெட்டிலாம் வந்து எங்களால் பார்க்கவே முடியாது. அதில் இந்த காவேரி தேட்டர்னு சொல்லி திருச்சியில் ஒரு தேட்டர், ரொம்ப ஃபேமஸான தேட்டர். இந்த தேட்டரில் என்னன்னு கேட்டிங்கன்னா போய் படம் பார்த்தோம்னா 25 ரூபாலேருந்து 28 ரூபா வைப்பாங்க ஒரு படத்தோட இது. ஸோ அதுக்கு போக வர டிரான்ஸ்போர்ட்டு, அங்கே போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் இல்லை ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு தோசை இல்லை ஒரு இட்லி இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா இல்லை 40 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ இதை செலவு பண்ணிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் பார்த்துட்டு இருப்பேன். 2022 என்னன்னு கேட்டிங்கன்னா பாபா அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகும்போது என்கிட்ட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா தனியாக இருக்கேன், நம்ம வந்து அப்பா அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க, நான் வந்து தனியாக இருக்கேன். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே இனிமேல் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட சொந்த உழைப்பில் வந்து இந்த 25 ரூபாயை கொடுத்து ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் பாட்டுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு. ரசிகர் மன்றம்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது, இவங்க தான் ஃபஸ்ட்டு ஷோலாம் டிக்கெட் போகணும்னு. ஆனால் அந்த பாபா படத்தில் ரசிகர் மன்றத்துக்கு வந்து அப்போதைக்கு போகல டிக்கெட். இப்போ இருக்க மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வாங்கி எப்படி வேணால் விற்றுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே பாபா தான். அதில் எவ்வளோ டிக்கெட்னா 125 ரூபாண்ணா. எனக்கு திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு, என்னடா அது 125 ரூபா அப்படிங்கிறாங்களேன்ட்டு. 125 ரூபாலாம் எனக்கு கட்டுறதுக்கு வந்து வசதி இல்லை. அப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அல்கிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஒன்று இருந்துச்சு. நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இவர் இருக்கார் இப்போ பூதாஸ் மாறன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு இது வச்சுருந்தோம்னா 1000 மெசேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது ஒரு மாதத்துக்கு. பாபா படம் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தெரியும். அப்போ என்ன பண்ணுவேன், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இது பண்ணுறவங்க யார் யார் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி மெசேஜ், அது எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய மெசேஜ் நான் பாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருப்பேன். இந்த மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படம் வருது, இந்த படத்துக்கு வந்து 125 ரூபா கேட்குறாங்க, ஏழை மாதிரி என்ன மாதிரி. அதாவது இன்ஜினியரு எத்தனை பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டு கொடுக்குறேன் நான் ஒரு ஆள். நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கேவலமான ஒரு ஆளாக போயிட்டேன். ஒரு ஒன்றும் படிக்காத ஒரு நடிகை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு. நான் வந்து எத்தனை கிராமத்துக்கு வந்து கரண்ட் கொடுக்குறதுக்கு டக்டிங்கு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு இன்ஜினியராக இருக்கேன் அப்போதைக்கு. புரியுங்களா? ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஏசி அந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்க்க முடியல. நான் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் கொடுக்குறேன், அதில் நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்ஜினியராக இருக்கேன். எனக்கு அந்த வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியல. ஏன்னா என்னன்னு சம்பளம் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. இது என்னடா ஒரு சினிமா கூட பார்க்க முடியாதாடா, ஒரு 125 ரூபா கொடுத்தாடா இப்படியாடா ரேட் ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ இது மாதிரி ஒரு வாரம் வந்து புக் பண்ணுவாங்க, ஒரு 125 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ அது மேபி ஒரு காரணமாக இருக்கலாம். பாபா படம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கு அது மேபி ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அது ஏகப்பட்ட ரிப்ளை மெசேஜ் எனக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இது எதுக்காக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக மறுபடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆடிட்டராக இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன், ஓரளவுக்கு எனக்கு நான் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லெவலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கால்வாசி 1% கூட நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கல. எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது, எங்கேயுமே எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது. நானும் அந்த ஆங்கிளில் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே என்னத்தை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம சம்பாரிச்சோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ அப்படி என்ன கொள்ளி அடிச்சுட்டா போகிறோம், இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி லெவலில் போயிட்டு இருக்கேன்.
70 வயசு ஆக போகுது, 70 வயசு ஆக போகுது. இன்னும் ஓடுற மாட்டை ஓடணும், கழுதை ஓடணும், இதை ஓடணும் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சுட்டு அந்த பணத்தை என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சினிமா 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 சினிமான்னு அந்த இண்டஸ்ட்ரியிலே செலவழிச்சுக்கிட்டு இருக்கனால, அதுவும் அதுக்கு போற இளைஞர்கள் எதுக்கு தான் போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சுத்தமா புரியவே மாட்டேங்குது. என்ன யூஸ் இருக்கு? இப்போ ஒரு 2-2.5 மணி நேரம் போய் படம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா என்ன வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிற வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 2012 தான் கேள்விப்பட்டேன். சினிமா போய் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு. நான் படம் பார்த்ததுக்கு ஒரு தெளிவான ரீசன் சொல்றேன். நான் ரஜினி ரசிகர் எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு போகிறதுக்கு வந்து காசு இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேட்டருக்கு போனோம்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்குது, ஒரு ஏர்கான் ஃபெசிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் போயிட்டு இருந்தா, இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க இடத்துல இருக்க 1%, நீங்க ஒரு படத்துல வாங்குற 1% காசு என்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா 10-15 இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருவேன் நான் பாட்டுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அறிவு இருக்கு, நான் படிச்சிருக்கேன், இதாயிருக்கேன். 10-15 இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருப்பேன், ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருப்பேன். அவ்வளோ பணத்தை சம்பாரிச்சு என்னத்தை தான் பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் என்ன உங்களை தலைவருங்கிறாங்க. எங்களை நான் வந்து ஓகே, நான் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் அதுல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்ல FPSO ஃப்ளோட்டிங் பெட்ரோலியம் சிஸ்டம்ல வந்து நான் ஃப்ளோட்டிங் பெட்ரோல் சிஸ்டம்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ற அந்த கப்பல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அவ்வளோ படிச்சு அவ்வளோ நாலேஜா இருந்து மக்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா யூட்டிலிட்டி என்னென்ன யூட்டிலிட்டி பண்ணுமோ அந்த யூட்டிலிட்டி டிபார்ட்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி என்னோட ப்ராடக்ட், நான் ஒர்க் பண்ண ப்ராடக்ட்ல நானும் ஒரு பங்கா வந்து அந்த ப்ராடக்ட்ல ஏகப்பட்ட மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட என்னன்னா, அந்த நடிகர் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. நடிகர் அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அதுக்கு இவ்வளவு வந்து இப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை போட்டுக்கிட்டு அனிருத் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு, அமெரிக்காவுக்கு போறாரு, படம் பண்ற இது பாடல் போடுறாரு, அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் இங்க வராரு, இங்க வந்துட்டு எனக்கு வந்து இது பண்றாரு அப்படிங்கிறாரு. அதனால யாருக்காவது வந்து சாப்பாடு கிடைக்க போகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாருக்காவது என்ன கேட்டீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு யாராவது வந்து ட்ராப் பண்ண போறாங்களா, இது பண்ண போறாங்களா, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ட்ராப் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாருக்காவது எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் இதுலலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்ல 1 லிட்டர் பெட்ரோல் உருவாக்குறதுக்கு 5000 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு? 5000 பேருக்கு மேலே 1 லிட்டர் பெட்ரோல் உருவாக்குறதுக்காக வேலை பார்க்குறாங்க. அந்த பெட்ரோல் நம்ம ஓட்டிட்டு போய் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாருக்காவது கிடைக்குதா? இல்லை. அப்படி என்னதான் அந்த சினிமாவில் அந்த மயக்கம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கும் சுத்தமாக புரியல. நிறைய இன்னும் சில பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் கேட்டு பார்த்து இவங்களெல்லாம் இது சொல்லி பார்க்கும்போது அது இன்னும் மனசு சங்கடமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் வந்து ஏற்றுறானா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா சில கால கட்டாய சூழ்நிலை, சில இடத்துல டேக்ஸ் ஏற்றுவான், சில இடத்துல கரண்ட் பில் ஏற்றுவான், சில இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கனால ஆனால் என்ன பண்ணுவான், ரெண்ட் வந்து கொஞ்சோண்டு ஏற்றுவான். ஏன்னா அவனுக்கு வந்து முடியல, வேற வழி இல்லை. இல்லை வந்து ஷேரிங் ரூமில் நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம், சிங்கப்பூர்லன்னா ஷேரிங் ரூமில் கூட இருப்பாங்க, கூட இருக்க பசங்கள்கிட்ட டே இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து 2 வருஷத்துக்கு ரெண்ட் ஏற்றிட்டான்டா, நம்ம வந்து ஒரு $50 இல்லை $25 வந்து ரெண்ட் ஏற்றி போவோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஐயோ என்னாலலாம் காசே கொடுக்க முடியாது, நான் வந்து இந்த பட்ஜெட்ல தான் இருந்தேன் அப்படின்னு அவ்வளோ சொகுசா உன்னை வாழ வைக்கிறதுக்கு அவன் ஒரு யூனிட் எடுத்துருப்பான், அவனாலையும் கட்ட முடியல. உடனே ஒரு ஷேரிங் யூனிட்னு சொல்லி அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வீட்டில் வந்து தங்க முடியல அப்படிங்கும்போது ஒரு ஷேரிங் யூனிட்ல இருக்குன்னா அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் ஏற்றுறாரு, அவருக்கு ஏதோ கஷ்டம், அவர் வந்து ஏற்றுறாரு அப்படிங்கிறது இல்லை. இதில் வந்து நீ வந்து அந்த ஷேர் பண்ணணும் அந்த யூனிட்டுக்கு வந்து காசு அப்படின்னு சொன்னால் அது கொடுக்குறதுக்கு யோசிப்பா, சரி பரவாயில்ல வேற வழி இல்லை நம்மளே வந்து அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா முதல் ஷோ போயிட்டு அந்த படத்தை போய் பார்ப்பான். அந்த படத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $10 கொடுக்க வேண்டியது $25 போகும். நம்ம எவ்வளோ கேட்டோம்? ஒரு $50 ஒரு மாதத்துக்கு கேட்டோம். அங்கே $15 கொடுக்குறதுக்கு யோசிக்க மாட்டான், $15 கூட கொடுக்குறதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ யாருக்கு எந்த வழியில தேவைப்படுதோ அந்த வழியில பணமே போக மாட்டேங்குது. யாருக்கு எந்த வழியில தேவைப்படுதோ அந்த வழியில பணமே போக மாட்டேங்குது. முதல்ல எங்கே தடுத்தாங்க? கோயிலில் போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே காசு இருந்துச்சுன்னு சொன்னால் போயிட்டு அன்னதானம் போடுவாங்க, அங்கேயும் போகல, அங்கேயும் தடுத்தாச்சு.
அப்புறம் அதை அப்படியே மாற்றி குடியார இதுக்கு வந்து குடியில போகிற மாதிரி இருந்துச்சு. அதை விட ரொம்ப மோசமான நிலைமையிலலாம் இப்படி இந்த சினிமாவில் போயிட்டு இந்த சினிமாவில் வந்து ஜாலியாக இருக்கா, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா, மக்கள் ரிலாக்ஸிங்காக இருக்கா, காசை கொடுத்தாங்களா, என்ஜாய் பண்ணாங்களா, என்ன பொழப்பு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியல. படம்லாம் வேற லெவலில் இன்னும் சூப்பராக வேற லெவலில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ரேட்டை ஏற்றிக்கிட்டு படம் நடிக்கிற எல்லாம் ஓகே தான் சொல்கிறேன். நான் எந்த விதத்துலையும் வருத்தப்படல. வெளிநாட்டில் போச்சா ஒரு 5 வெள்ளி 6 வெள்ளி இதுக்குள்ளே வந்து ஒரு சினிமா வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குற அந்த ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, மனசுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் அந்த உசுரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. ஐ மீன் சம்பளமே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16 வெள்ளி 18 வெள்ளி இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க போயிட்டு 20 வெள்ளி 25 வெள்ளிக்கு படம் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு சம்பளமே அவங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16 வெள்ளி 18 வெள்ளி தான் இருக்கும். 20 வெள்ளி 25 வெள்ளிக்கு படம் பார்ப்பாங்க. எப்படிங்கிறத நினச்சி பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறது, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான், எல்லாமே நம்ம தான். யாருக்கு எங்கே பணம் போகணுமோ அங்கே வந்து பணம் போக விடுறது இல்லை. ஆனால் யார் யாருக்கு பணம் போகக்கூடாதோ கொட்டி கொட்டி அவனுக்கு கொடுத்துக்கிட்டு அதில் என்ன லாபத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியில் பகிருங்க. என்னடா 16 நிமிஷம் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அவர் 44 நிமிஷம் அவர் பேசுனதுக்கு நல்லா இருந்துச்சு. பேசுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் கஷ்டப்பட்டதை சொன்னாங்க. ஆனால் மற்றவங்க கஷ்டப்படுறானா இல்லையா அப்படிங்கிறது என்னைக்கு யாரும் யோசிக்கல. அதுக்காக தான் இந்த கருத்து. கோச்சிக்காதீங்க.